ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டாப் லெவல் வேரியண்ட் கார், அதாவது ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கக்கூடிய கார் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதுக்காக இந்த வீடியோ இந்த ட்ரிக் வந்து பல வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கீயாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்கள் ஸ்மார்ட் கீக்குள்ளேயே ஒரு ஃபிசிக்கல் கீயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டோரை திறந்து உள்ளே உட்காந்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது. ஏஎம்டி நான் சொல்லலை, ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக், சிவிடி, டார்க் கன்வெர்ட்டர், டிசிடி அப்படின்னு இருக்கிற கார் இருக்குது அப்படின்னா எப்படி டோ பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக் வண்டி அப்படின்னாலே நீங்கள் பார்க்கிங் மோடில் போட்டு தான் இறங்கியிருப்பீங்க வண்டியிலேருந்து. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு தள்ளினாலுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நகராதுங்க. இது வந்து ப்ராப்பர்லி லாக்கடாக இருக்கும் கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுறது? ஆட்டோமேட்டிக் வண்டியை பொறுத்தவரை டோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் பிரேக் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த கியரை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நகரவே நகராது, கொஞ்சம் கூட அசையாது, பார்க்கிங்லேயே தான் லாக் ஆகி இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அந்த செட்டப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் லாக் ரிலீஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐகானில் ஒரு பாக்ஸ் மாதிரி குட்டியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையே வந்து நீங்கள் ஈஸியாக திறந்து இது மூலமாக நீங்கள் கியர் பாக்ஸை அன்லாக் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ரிலீஸை நீங்கள் உங்கள் ஃபிசிக்கல் கீயை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்பி எடுத்துடலாம். நம்பி எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் கீ போகிற அளவுக்கு தான் இந்த ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு, உள்ள பட்டன் மாதிரி இருக்கும், உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் கியரை அன்லாக் பண்ணலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே மூவ் ஆகுது பாருங்கள். இப்படி தாங்க கியர் ஷிஃப்ட் லாக் ரிலீஸ் அப்படிங்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நியூட்ரலில் போட்டுட்டு வண்டியை நீங்கள் எப்படி வேணாலும் டோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி தான் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸை டோ பண்ணணுங்க. ஸோ இந்த ஒரு எமர்ஜென்சி ஃபீச்சர் உங்களுக்கு என்னைக்காவது யூஸ் ஆகியிருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வண்டிகளுக்கு இருக்காதுங்க. ஏஎம்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் நியூட்ரல் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக்ஸ், அதாவது சிவிடி, டிசிடி, டிஎஸ்ஜி அண்ட் டார்க் கன்வெர்ட்டர், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்ஸுக்கு மட்டும்தான் இந்த எமர்ஜென்சி ஷிஃப்ட் லாக் ரிலீஸ் அப்படிங்கிற யூஸ்ஃபுல் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க.